குலதெய்வம் உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் உங்களை கூப்பிட்றதுக்கு அந்த உங்கள் குலதெய்வம் உங்களை கூப்பிட்றதுக்கு விருப்பப்படணும். ஆனால் அது விருப்பப்படுதோ இல்லையோ, நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னாக்கா விருப்பப்பட்டுரும். அதனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் விடாதீங்க. ஏன்னா உங்கள் குலத்தை காக்கக்கூடியது. குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு வரக்கூடாது. குலதெய்வத்தின் மூல தெய்வத்தை கும்பிடணும். இது நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் வரேன். இந்த குலதெய்வத்தை வந்துட்டு சில பேர் இந்த பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரமே யாருக்குன்னு கேட்டால் அவங்க குலதெய்வத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் உத்திரம். அந்த குலதெய்வத்துக்கு வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு விழா எடுத்து நடத்துறது, அந்த பவரை ரினியூல் பண்ணுறதெல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு தான். நான் மாதம் மாதம் போகிறேன், நான் நினச்சப்பெல்லாம் போகிறேன் அப்படின்னும் போது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை பார்க்கலாம், என்ன மாற்றத்தை கொடுத்துட போகிறாரு அப்படின்னாக்கா, ஒரு பிஸ்கட் கம்பெனி இல்லைன்னா ஒரு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி எடுத்து பண்ணுறீங்கன்னு வைங்க. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்குறீங்க, மாதம் மாதம் பார்க்குறீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி யாரெல்லாம் செய்கிறீங்களோ, தொடர்ந்து இது பண்ணுறீங்களோ, அந்த பிஸ்கட்டு இல்லை ஃபுட்டு வந்து ஏஜென்சியாக எடுத்து செய்கிறவங்க, இப்படி குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒருக்கோ அடிக்கடிக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி பிஸ்கட்டையோ இல்லை ஃபுட் ஐட்டத்தையோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் ஆகிருக்கீங்க. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் குலதெய்வ வழிபாடினுடைய முக்கியத்துவம் பற்றின பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத இப்போது ரீசெண்டாக மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க சார். நிறைய விதங்களில் நிறைய பதிவுகள் மூலமாக, சில படங்கள் மூலமாக குலதெய்வம், சிறுதெய்வம், குருதெய்வத்தினுடைய வழிபாடுகளை நோக்கி ஓடக்கூடியவங்க நிறைய பேர் இப்போ ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். ஏன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு, குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால் தான் எந்த ஒரு செயலுமே சிறக்கும் அப்படின்றத உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லி அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு சார். அப்படி இருக்கும்பொழுது குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணுறவங்க, குலதெய்வத்தை எனக்கு எந்த நல்ல காரியம் நடக்கணும்னாலும் சரி, என்ன மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் அடிக்கடி குலதெய்வத்துக்கிட்ட தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர். குலதெய்வம்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாதுங்க, அது எந்த அட்ரஸில் இருக்குன்றதை கூட நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் சார். இந்த 3 பேருடைய வாழ்க்கையை எப்படி நம்ம வித்தியாசப்படுத்த முடியும் சார்? பொதுவாக குலதெய்வ வழிபாடு ஒன்று தேவையா, இருக்கணுமா, அவசியமா அப்படின்னா, இருக்கணும் அவசியங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லோரும் அந்த அந்த கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை பார்க்க போகும்போது நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலையே, அதனால தான் இவ்வளோ நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மன ஓட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் தேவைன்னு தெரியும். ஆனால் சில பேருக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கூட இல்லாமல் இருக்கலாம். சில பேர் போவே விடாமல் இருக்கலாம். இவங்களுக்கு சூழ்நிலைன்னுவாங்க, ஆனால் இவங்க சூழ்நிலை இல்லை, அது அலோ பண்ணல. நமக்கு கடவுளை பிடிக்கும், கடவுளுக்கு நம்மளை பிடிக்குதா அப்படின்னு நான் பொதுவாக சொல்லுவேன். அதே தான் குலதெய்வம் உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் உங்களை கூப்பிட்றதுக்கு அந்த உங்கள் குலதெய்வம் உங்களை கூப்பிட்றதுக்கு விருப்பப்படணும். ஆனால் அது விருப்பப்படுதோ இல்லையோ, நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னாக்கா விருப்பப்பட்டுரும். அதனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் விடாதீங்க. ஏன்னா உங்கள் குலத்தை காக்கக்கூடியது அது. குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு வரக்கூடாது. குலதெய்வத்தின் மூல தெய்வத்தை கும்பிடணும். இது நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் வரேன். இந்த குலதெய்வத்தை சில பேர் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரமே யாருக்குன்னு கேட்டால் அவங்க குலதெய்வத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் உத்திரம். அந்த குலதெய்வத்துக்கு அதிகப்படியாக விழா எடுத்து நடத்துறது, அந்த பவரை ரினியூல் பண்ணுறதெல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு தான். அப்போ பங்குனி உத்திரம் இருந்தோன்னா கட்டாயம் சில பேர் இருப்பாங்க. பங்குனி உத்திரத்துக்கு அப்புறம் அட்டையனிகாஸ்ட் நான் எங்கள் குலதெய்வத்தில் தான் இருப்பாங்க. அதுக்கு தான் அது. அதனால் அங்கே கட்டாயம் இருக்கணும். போகணுமா? ஆமாம். எவ்வளோ வேலை. இன்னும் நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இதுக்குன்னு வருவாங்க. சில பேர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க, அவங்க வர்றது பெருசு இல்லை. சில பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருப்பாங்க, சிட்டிசன் அங்கே இருப்பாங்க, ஆனால் பங்குனி உத்திரத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்கள கேட்டாக்கா, சார் இன்றைக்கி நான் இந்த வாழ்க்கையில் இந்த உயரத்தில் இருக்கிறேன்னாக்கா எங்கள் குலதெய்வம் தான்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை. இதை பங்குனி உத்திரத்துக்கு போகிறதுங்கிறது ஒன்று. சில பேர் நினச்ச நேரத்தில் போவாங்க. ஏங்க, நான் ஒரு காரியம் எடுக்கணுன்னாக்கா என் குலதெய்வத்தை கேட்காம நான் எடுக்க மாட்டேன். உத்தரவு வாங்கிட்டு தான் போவேன். நான் நினைக்கிறப்பெல்லாம் போவேங்க. நான் மாதத்துக்கு ஒருக்க போய் பார்ப்பேங்க.
இப்படிலாம் சொல்கிறதுக்கு உண்டான சாத்தியம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களை பார்க்க அவர் அலோவ் பண்ணுறாரான்னாக்கா, அவர் உங்களை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாரு, பர்மிஷன் கொடுக்குறாரு, அவர் ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படப்பட நீங்கள் போக போக நீங்கள் போக போக உங்களுடைய ஆசைகள் நிறைய விஷயத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். நிறைய லைஃப்பில். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கிடைக்கணுன்றத எண்ணத்தில் நோக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக அப்படி உள்ளவங்க போக மாட்டீங்க. அந்த மாதிரி எண்ணம் தானே அவர் உங்களை பர்மிட் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை சொல்கிறேன். பங்குமுதத்துக்கு கட்டாயத்து வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்க, ஓகே, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நான் மாதம் மாதம் போகிறேன், நான் நினச்சப்பெல்லாம் போகிறேன் அப்படின்னும்போது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை பார்க்கலாம், என்ன மாற்றத்தை கொடுத்துட போகிறாரு அப்படின்னாக்கா, ஒரு இப்படி சொன்னால் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பிஸ்கட் கம்பெனி இல்லைன்னா ஒரு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஏஜென்சி எடுத்து பண்ணுறீங்கன்னு வைங்க. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்குறீங்க, மாதம் மாதம் பார்க்குறீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து நான் வருஷத்துக்கு ஒரு பங்குனி உத்தரம் அந்த இல்லை, பங்குனி உத்தரத்துக்கு போகிறது இல்லை, நினச்சப்பெல்லாம் போகிறது. அவரை கேட்காம எதையும் நான் செய்ய மாட்டேன். அப்படி யாரெல்லாம் செய்கிறீங்களோ, தொடர்ந்து இதை பண்ணுறீங்களோ, அந்த பிஸ்கட்டு இல்லை ஃபுட்டு வந்து ஏஜென்சியாக எடுத்து செய்கிறவங்க, இப்படி குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒருக்கோ அடிக்கடிக்கு பார்க்குறவங்களுக்கு, அந்த மாதிரி பிஸ்கட்டையோ இல்லை ஃபுட் ஐட்டத்தையோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற கூட பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் ஆகிடுவீங்க. இது ஒரு உதாரணம் தான். டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது மேனுஃபேக்சர் யாரோ, அதை நீங்கள் வாங்கி செல்லிங் பை கமிஷன் தான் நீங்கள். ஆனால் இப்படி குலதெய்வத்தின் வழிபாடு இப்படி இருந்ததுனாக்கா, உங்களுடைய வாழ்க்கை தரம் பெரிய தயாரிப்பாளராக மேனுஃபேக்சரராக உங்களை ஆக்கி கொண்டு விட்டுருவார். நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்னு ஒரு வாரத்தில் சொல்லிடலாம். அது சொல்கிறத விட இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தா தான், ஓ இப்படி இப்போ நீங்கள் இதிலெல்லாம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க லைஃபு கண்டிப்பாக இப்படி தான் இருந்திருக்கும். உங்களை வந்துட்டு மிக உயர இடத்துல உட்கார வச்சு அவர் அழகு பார்ப்பார், உங்கள் குலதெய்வம், அவங்கவுங்க குலதெய்வம். அதனால் எதுக்காக இதை சொல்லி காமிக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னாக்கா, குலதெய்வ வழிபாடு அப்படி ஒரு பவர்ஃபுல் அது. ஆனால் ஒன்று, அந்த குலதெய்வத்தோடு நீங்கள் மூலதெய்வத்தையும் பார்க்கணும். அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் குலதெய்வத்தை பார்த்துட்டு வரக்கூடாது. குலதெய்வத்தோட சார்ந்த மூலதெய்வம் அப்படின்றத நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரத்துக்கடியில் ஒரு சின்ன கல் எடுத்து வச்சுருப்பாங்க, அதுதான் எங்கள் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. மூலதெய்வத்தை நாங்கள் எங்கே போய் தேடுறது? அதுதான், அது கொஞ்சம் நம்ம முன்னோரை நீங்கள் கேட்கணும். சில கோயிலில் சின்ன கோயிலாக இருக்கும், அங்கே குருக்கள் இருப்பாங்க, அர்ச்சகர் இருப்பாங்க, சிவாச்சாரியர் இருப்பாங்க, இருப்பாங்க யாருன்னா அங்கே கேட்கலாம். இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு பெரியவர் இருந்ததுன்னா கேட்டிங்கனாக்கா, இந்த கோயிலுக்கு மூல கோயில் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோயில் எழுதி போட மாட்டாங்க, இந்த கோயிலுக்கு மூல கடவுள் அப்படின்னு. அப்படி எந்த கோயிலும் எழுத மாட்டாங்க. நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் போகணும். ஆனால் எல்லாத்துக்கும் அது சாத்தியமாக தெரியுமான்னா, அது நீங்கள் சொன்ன மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது தான் சரியான வழிமுறை. குலதெய்வத்தை நம்ம வணங்குற வழிமுறை அதுதான். அப்போ தான் அது வந்து உங்களோட குலதெய்வம் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கனெக்ட் ஆகாத பட்சத்துக்கு அதுக்கு தெரியாமல் கூட இருந்துடலாம். இது வரைக்கும் நாங்கள் தெரியாமல் இருந்தோங்க, இனிமேல் போகலாம். சில கடவுளுக்கெல்லாம் வந்து அவங்க இப்போ சிவன் பெருமான் இருக்கிறாருன்னா அவருக்கு மூல கடவுள் கிடையாது. எங்கள் குலதெய்வமே சிவபெருமான் தான் பீங்க. அவருக்கு நீங்கள் போய் நாங்கள் எங்கே மூல கடவுள் போடுறோம், அவர் தான் மூல கடவுள். ஆனால் அது கம்மியாக தான் இருக்கும். சிவபெருமான் வந்து எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்லாம் வராது. அது ஆமாம், அப்படி வராது. அது வந்து எப்படி வரும்னாக்கா, அவதாரம் அவங்க எடுத்து வேறு இதில் வருவாங்களோ அப்போ அதில் வரும். அது பத்திரில் இல்லை, அவரும் சிவபெருமானு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வேணால் அவர் நேரடியாக அவங்க வரமாட்டாங்க. பெருமாள் அப்படி வரமாட்டார், முருகரும் அப்படி வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து எங்கே வருவாங்கன்னு கேட்டால் குலதெய்வத்தில் வரமாட்டாங்க, இஷ்ட தெய்வத்தில் வருவாங்க. குலதெய்வ வழிபாடு வேறு, இஷ்ட தெய்வ வழிபாடு. இவங்கெல்லாம் அந்த இஷ்ட தெய்வத்தில் வருவாங்க. நாம் விரும்பி செய்கிறது, நாம் விரும்பி ஏற்றுக்கிறது, நாம் விரும்பின மாதிரி அவங்க நம்மளை விரும்பி ஏற்றுக்கிறாங்க. அதனால் அப்போ குலதெய்வ வழிபாடு வைக்கும்போது இவ்வளோ வித்தியாசங்கள், இவ்வளோ மாற்றங்கள், இப்படி ஒரு வாழ்க்கையை குலதெய்வம் நமக்கு கொடுக்குதான்னாக்கா கொடுக்குது. இந்த வித்தியாசம் என்னவாக இருக்குன்றது அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டது. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை வித்து மூல தெய்வத்தோடு நீங்கள் வணங்கி வாங்கள். உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வேறு ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய சக்தி உங்களது அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு உண்டு. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். வாழ்க்கையை வந்து ஒரு செழுமையாக மாற்றுறதுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு எந்த அளவுக்கு வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.